எம்எல்ஏக்களுக்கு என்ன கார் வழங்கலாம்? 6 வகையான வாகனங்கள் தலைமை செயலகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. தலைமை செயலகத்தில் டெஸ்ட் டிரைவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எம்எல்ஏக்களுக்கு என்ன வகையான கார் வழங்கலாம் என்பதில் 6 வகையான வாகனங்கள் தற்பொழுது தலைமை செயலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு டெஸ்ட் டிரைவிங் செய்யப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் எம்எல்ஏக்களுக்கு என்ன கார் வழங்கலாம் என்று 6 வகையான கார் வரவழைக்கப்பட்டு தலைமை செயலகத்தில் டெஸ்ட் டிரைவிங் ஆனது செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் காலை 110 விதியின் கீழ் முதலமைச்சரினுடைய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. அதில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் என்றும், அவர்களுக்கான ஓட்டுநர்கள் கொடுப்பார்கள் என்றும், உதவியாளர்கள் நியமிக்கப்படும் என்றும், அதற்கான உதவி தொகை என்பதையும் அரசு செலுத்தும் என்ற அறிவிப்பு என்பதனை முதலமைச்சர் கொடுத்திருந்தார். அதற்கு முன்பாகவே அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாகனத்தில் வாடகை கார் மூலமாகவும் ஆட்டோக்கள் மூலமாகவும் சட்டமன்றத்திற்கு வரக்கூடிய சூழல் ஏற்படுவதால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தலைமை செயலகத்தில் எம்எல்ஏக்களுக்கு என்ன கார் வழங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை அணிவகுத்து நிற்கக்கூடிய காரினுடைய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கார் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதன்படி அந்த எந்த கார் வழங்கலாம் என்பதற்காக 6 வகையான வாகனங்கள் தலைமைச் செயலகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றை தேர்வு செய்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கவும் தமிழக அரசு முடிவெடுத்திருக்கின்றனர். குறிப்பாக ஸ்கார்பியோ, பொலிரோ மற்றும் இனோவா உள்ளிட்ட 6 வகையான கார்கள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகாக அருகில் இருந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொலிரோ கார் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் 6 வகையான கார் என்பது இருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒன்றை தேர்வு செய்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் அந்த கார்கள் அணிவகுத்து நிற்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை தேர்வு செய்யப்பட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் இந்த கார் என்பது விநியோகம் செய்யப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.